வணக்கம். கோரக்க சித்த ராசியுடன் சைல்டு பிசியோவிலிருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். இன்றைக்கு பார்க்க இருப்பது சங்கல்ப முத்திரை, சமான வாய்வு முத்திரை, சுகாரி முத்திரை, வராக முத்திரை, இவ்வாறு அழைக்கப்படும் சங்கல்ப முத்திரையுடைய பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். சங்கல்ப முத்திரையின் பலன்கள் வாய்வு, அதாவது தச வாய்வுகளையும் சமநிலையில் வைத்துக்கொள்ள பயன்படுது. உடல் உறுப்புகளை வலுவடையவும் பயன்படுது. நாம் உண்ணும் உணவுகளில் உள்ள சத்துக்களை முழுமையாக பிரித்தெடுத்து இரத்தத்தில் கலந்து நம் உடம்போடு சேருவதற்கும் உதவுகிறது. மன உறுதியை அதிகரிக்கிறது. அதே நம்ம ஒரு எடுத்த காரியத்தை கடைசி வரலும் முழுமையாக நின்று அதை அடைவதற்கு உறுதியாக நின்று போராடுவதற்குரிய எண்ணங்களையும் உருவாக்கும். நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் உருவாக்கும். உடலுடைய வளர்ச்சியையும் தேய்மானத்தையும் சரி செய்யப்படும். உடலில் உள்ள சக்தி நிலையை அதிகரிக்கிறது. பஞ்சபூதங்களை சமநிலை அடைய செய்கிறது. இப்போது வராக முத்திரை எப்படி செய்வதென்று பார்ப்போம். இந்த முத்திரையை 15 to 20 நிமிடம் செய்யவும். சிறந்த பொசிஷன் நல்ல தரையோட நம்ம தொடர்புடைய ஒரு நிலையில் உட்காந்துக்கணும். ஒன்று பத்மாசனம் அல்லது வஜ்ராசனங்கிற பொசிஷனில் உட்காந்து செய்யும் பொழுது அதிக பலன்களும் கிடைக்கும். அது முத்திரையோட முழுமையான பலனை நம்ம அடையலாம். நம்மளுடைய 5 விரல்களுடைய நுனியையும் ஒன்று சேர்த்து 2 கையிலையும் உட்கார்ந்து அப்படி 15 to 20 நிமிடங்கள் வரையும் நம்மளுடைய கவனத்தை அந்த முத்திரையின் மேலேயே வைத்திருக்க வேண்டும். அதே தரையில் உட்கார முடியாதவர்கள் சேரில் உட்கார்ந்தும் செய்யலாம். அப்போ அவங்களுடைய கால் பாதம் ரெண்டும் சமமாக தரையில் ஊனியிருக்குமாறு வச்சு செய்ய வேண்டும். இந்த முத்திரை நாபியிலிருந்து செயல்படுகிறது. சூரிய சக்தியுடன் நேரடி தொடர்புடைய பயன்களையும் பலன்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி, வணக்கம்.